இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கேரக்டர்ஸ் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் சங்கீதத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக கடந்த நாளிலே சங்கீதம் 69 2 பிரிவுகளில் முதலாவது பிரிவை நாம் தியானித்தோம். முதலாவது பிரிவின் தலைப்பை நாம் சொன்னபோது ஆழமான பிரச்சனையிலிருந்து மீட்கப்படல், பிரச்சனை என்னும் வெள்ளத்தில் மூழ்குதல். நம்முடைய பிரச்சனையை ஆண்டவரிடத்திலே விவரித்து சொல்லுதல், நிலையான பிரச்சனையில் வாழ்ந்து கர்த்தருடைய ஒத்தாசையை பெற்றுக்கொள்ளுதல். இந்த இரண்டாவது பிரிவிலே முதலாவதாக வசனம் 13 முதல் 15 வரைக்கும் நாம் தியானிக்கின்ற போது மீட்புக்கான பிரார்த்தனை, ஆண்டவரிடம் முறையிடுதல். கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், உமது மிகுந்த கிருபையினாலும் உமது சத்தியத்தினாலும் எனக்கு செவிகொடும். நான் அமிழ்ந்து போகாதபடிக்கு என்னை சேற்றிலிருந்து தூக்கிவிடும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். பிரச்சனையினாலே நான் மூழ்கி போய் விடாதபடிக்கு நீர் என் கரத்தை பிடித்து கொள்ளும் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, என்னை இந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே கொண்டு வாரும், ஜலப்பிரவாகங்கள் என்மேல் புரளாமலும் ஆழம் என்னை விழுங்காமலும் பாதாளம் தன் வாயை என்மேல் திறக்காமலும் இருப்பதாக என்று ஆண்டவரை நோக்கி நெருக்கத்தின் மத்தியிலே முறையிடுகின்ற ஒரு வார்த்தைகளை நாம் இங்கே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். இரண்டாவது பிரிவிலே இரண்டாவதாக வசனம் 16 முதல் 18 வரைக்கும் நாம் தியானிக்கின்ற பொழுது சீக்கிரமாய் என்னை விடுவித்தருளும் என்று ஆண்டவரிடம் முறையிடுதல். கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேட்டு உமது தயையின்படியும் உமது உருக்கமான கிருபையின்படியும் என்னை விடுவியும். என்னுடைய நீதியினால் அல்ல, என்னுடைய தகுதியினால் அல்ல, உம்முடைய கிருபையினாலே நீர் என்னை விடுவியும். உமது முகத்தை மறைத்தால் நான் வியாகுலப்படுகிறேன். நீர் என் ஆத்துமாவை விடுவியும். என் எதிராளி நிமித்தம் என்னை மீட்டுவிடும் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் ஆழமாய் வாசிக்கிறோம். சங்கீதக்காரன் இன்னொரு விஷயம் சொல்லுகின்ற பொழுது, என் எதிராளிகள் நிமித்தம் என்னை செவ்வையான பாதையிலே நடத்தும் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும். இரண்டாவது பிரிவிலே மூன்றாவதாக வசனம் 19 முதல் 21 வரைக்கும் நாம் தியானிக்கின்ற போது இரக்கத்திற்கான வேண்டுதல். சங்கீதக்காரனை நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவரிடம் முறையிடுகிறார். சீக்கிரமாக எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கிறார். அவருடைய இரக்கத்திற்காக கெஞ்சுகிற ஒரு வார்த்தையை நாம் இங்கே பார்க்க முடியும். தேவரீர் என் நிந்தையையும் வெட்கத்தையும் அவமானத்தையும் அறிந்திருக்கிறீர். என் சத்துருக்கள் உமக்கு முன்பாக இருக்கிறார்கள். எனக்குண்டான நிந்தை என் இருதயத்தை பிளக்கிறது. நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். எனக்காக பரிதவிக்கிறவன் ஒருவனும் இல்லை. என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள். என் தாகத்திற்கு காடியை கொடுத்தார்கள் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பாடுகள் அனுபவித்த போது உலகத்தின் ஜனங்களை மீட்கும் பொருளாய் பாவம் போக்கும் பலியாக தன்னையே அர்ப்பணித்த போது, ஒருவேளை அவர் தாகமாயிருக்கிறேன் என்று சொன்னபோது கசப்பு கலந்த காடியை கொடுத்தார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஒருவேளை சங்கீதக்காரன் தன்னுடைய அனுபவம் மிகவும் கொடுமையான ஒரு அனுபவம், நிந்திக்கப்பட்டும் அவமானப்படுத்தப்பட்டும் வேதனைப்பட்டும் இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஆண்டவரே, மனிதர்களுக்கு எனக்கு உதவி செய்யவில்லை, நீராவது என் மீது இரக்கம் காட்டும் என்று கேட்கிற
வார்த்தைகளை நாம் இங்கே பார்க்க முடியும். இந்த இரண்டாவது பிரிவிலே நான்காவதாக வசனம் 22 முதல் 28 வரைக்கும் நாம் வாசிக்கின்ற போது எதிரிகளை பலவீனப்படுத்தி சொல்லி ஜெபித்தல். தன்னுடைய காரியங்களை சொல்லுகிறார், சீக்கிரமாய் உதவி செய்யும் என்று சொல்லுகிறார், இரக்கத்திற்காக மன்றாடுகிறார். அதே நேரத்தில் எதிரிகளுக்காகவும் அவர்களை பலவீனப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை நாம் இங்கே பார்க்க முடியும். என் சத்துருக்களுடைய பந்தி அவர்களுக்கு கண்ணியால் போகட்டும், அவர்கள் கண்கள் காணாதபடி அந்தகாரப்படட்டும், அவர்கள் இடுப்புகளை தளர பண்ணும், நீர் உம்முடைய உக்கிரத்தை அவர்கள் மேல் ஊற்றும், அவர்கள் வாசஸ்தலம் பாழாகட்டும், அவர்கள் கூடாரங்கள் குடிபெயர்ந்து போகட்டும், அவர்கள் வஞ்சகமாய் பேசுகிறார்கள், வார்த்தையினால் நோக பண்ணுகிறார்கள், அக்கிரமத்தின் மேல் அக்கிரமம் செய்கிறார்கள், முது நீதிக்கு முன்பாக நிற்க மாட்டார்கள், ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவருடைய பெயரை கிறுக்கி போடும் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று சொன்னார். ஆனால் பழைய ஏற்பாட்டிலே கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்ற அந்த காரியத்தை நாம் பார்க்கின்ற பொழுது இவர் எதிராளிகளை நீர் இல்லாமற் போக பண்ணும் என்று ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை நாம் இங்கே பார்க்க முடியும். கூடவே இருந்து பேசிக்கொண்டு வஞ்சகமாய் செயல்படுகிறார்கள், எதிராக செயல்படுகிறார்கள் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நான் இங்கே பார்க்க முடியும். இந்த இரண்டாவது பிரிவில் ஐந்தாவதாக வசனம் 29 முதல் 33 வரைக்கும் நாம் பார்க்கின்ற போது, எளியவர்களை உயர்த்தும் ஆண்டவர், நான் சிறுமையானவன், உம்முடைய ரட்சிப்பு எனக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கட்டும், தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினாலே மகிமைப்படுத்துவேன், கொம்பும் விரிகளும் உள்ள காலை எழுதை பார்க்கலாம், இதுவே கர்த்தருக்கு பிரியம், சாந்த குணமுள்ளவர்கள் இதை கண்டு சந்தோஷப்படுவார்கள், தேவனை தேடுகின்ற இருதயம் வாழும், தேவனை தேடுகின்ற இருதயம் மகிழும், ஏழையின் விண்ணப்பத்தை கேட்கிறார், கட்டுண்டவர்களை விடுவிக்கிறார் என்று சொல்லி ஒருவேளை விசுவாசத்தினாலே ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற ஒரு காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். ஒருவேளை இக்கட்டில் மனுஷனுடைய உதவி விருதா என்று வேதம் சொல்லுகிறது. நீரே எனக்கு உதவி செய்கிறவர், நான் அந்த ஒரு விசுவாசத்தினாலே உம்முடைய நாமத்தை பாடி துதிக்கிறேன் என்று சொல்லுகிற வசனத்தை நாம் வாசிக்கிறோம். கடைசியாக ஆறாவதாக இரண்டாவது பிரிவிலே வசனம் 34, 35, 36 நாம் தியானிக்கின்ற பொழுது, வெற்றிகரமான முடிவு, சர்வ பூமியும் ஆண்டவரை துதிப்பதாக, தேவன் சீயோனை ரட்சித்து யூதாவின் பட்டணங்களை கட்டுவார், நாங்கள் அவ்விடத்தை சுதந்திரமாக கொள்ளுவோம், ஆண்டவருடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் அதில் வாசமாயிருப்பார்கள் என்று சொல்லுகிற வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, சங்கீதம் 69 இரண்டாவது பிரிவு நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்கள் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து ஒருவரே நம்மை மீட்டி ரட்சிக்கிறவர், நமக்கு விடுதலை கொடுக்கிறவர், நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறவர், நம்முடைய சஞ்சலத்தையும் தவிப்பையும் நீக்கி போடுகிறவர், நம்முடைய பலவீனத்திலே நம்மை பலப்படுத்துகிறவர், நாம் அவரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது நமக்கு அற்புதம் செய்கிறவர் என்ற காரியங்களை நாம் இந்த சங்கீதத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். எனவேதான் சங்கீதக்காரன் பல கட்டமாக ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறார், சீக்கிரமாக என்னை விடுவியும் என்று கேட்கிறார், இந்த இரக்கம் எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிறார், எதிரிகளை பலவீனப்படுத்தி போடும் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, நீர் ஏழைகளின் அடைக்கலம், நீர் ஏழைகளை உயர்த்துகிறவர் என்று நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கூட சொல்லுகிறார். எல்லாம் சொல்லி முடித்து விட்டு
ஒரு வெற்றிகரமான முடிவுக்காக அவர் காத்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆண்டவர் ஒருவரே இரட்சகர், இயேசு கிறிஸ்து ஒருவரே இரட்சகர் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். நீங்கள் எவ்விதமான இக்கட்டில் கடந்தாலும், எவ்விதமான பலவீனத்திலே இருந்தாலும், நீங்கள் எவ்விதமான ஆழத்திலே கடந்தாலும், அல்லது உடைய பிரச்சனை நிமித்தமாய் உங்கள் கால்கள் சேற்றிலே மாட்டிக்கொண்டது போல நீங்கள் காணப்பட்டாலும், எல்லாவற்றிலிருந்து விடுவிக்கிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவோம். அவர் உங்களோடு கூட உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமீன், ஆமீன்.